ஹாய் ஹலோ காய்ஸ், ஹவ் ஆர் யூ ஆல்? இன்றைக்கி நம்ம குவாலிஃபயர் 2 ஆஃப் ஐபிஎல் 2025 பற்றி பார்க்க போகிறோம். நான் சீரியஸாக நினச்சேன் பஞ்சாப் கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரி இருக்குது, நம்ம பங்காளி எம்ஏ வந்தால் தான் ஆர்சிபி பொறுத்துள்ள முடியும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் பயங்கர ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பிட்டு இருந்தேன். தெரியல அது கரெக்டாக எதனால தெரியல. பும்ரா மாதிரி ஒரு ஒரு பவுலிங் ஸ்குவாட் வச்சுருக்கு, அவங்களால தீபக் சர் இந்த தடவை ஆட முடியல. பட் ஸ்டில் பும்ரா வந்து ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பில்லர் மாதிரி இருந்திருக்கு அவ்வளோ இந்தியன்ஸ்க்கு. அதை போட்டு பொலன்னு பழக்கிற ஸ்ரேயஸ் ஐயர். ஆனால் ஆர்சிபி பவுலர்ஸை லைனப்பில் இருக்கிறப்ப அங்கே அவங்களால ஒழுங்காக நிற்க முடியலையோ. ஸோ ஐ திங்க் அதனால தான் பஞ்சாபில் ஆர்சிபி ஒழுங்காக ஆட முடியல, ஆனால் மும்பை பயங்கரமாக ஆடுறாங்களோங்கிற கேள்வி மட்டும் தான் எனக்கு இந்த மேட்ச் பார்த்தப்ப வந்துச்சு. எக்ஸ்ட்ராடனரியாக ஆடினாங்க, சூப்பராக ஆனாங்க. மும்பையும் சூப்பராக ஆனாங்க, பஞ்சாபும் சூப்பராக ஆனாங்க. இன்ஃபேக்ட் ஒரு ரோஹித் சர்மா இந்த மேட்ச் குவாலிஃபைஸ் கொஞ்சம் நின்று இருந்தாலோ, இல்லை ஹர்திக் பாண்டியா கொஞ்சம் நின்று இருந்தாலோ கண்டிப்பாக 220 230 ஸ்கோர் போயிருக்கலாம். ஆனால் அதை ஆட முடியாமல் அந்தளவுக்கு ஸ்கோர் போகாமல் பஞ்சாப் வந்துருக்குமா எனக்கு அதுவும் ஷுவராகி தெரியல. பிரப்சிம்ரன் சிங் அடிக்கலை, இருந்தாலும் ஸ்ரேயஸோட எக்ஸ்ட்ராடினரி நாக்கு. மார்க்கஸ் ஸ்டாய்னஸ் அங்கே இருக்கார், சஷாங்க் மட்டும் தான் டிசப்பாயின்மெண்ட்டு. அதை தாண்டி அந்த அதை பார்க்குறப்ப மேபி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 15-20 ரன்ஸ் வாஸ் கெட்டபிள் தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இது என்னோடய பெர்ஸ்பெக்டிவ். பட் ஆனால் ஓவராலாக அந்த மேட்ச் பார்க்குறப்ப வாஸ் வெரி வெரி ஹாப்பி ஃபார் ஸ்ரேயஸ் ஐயர். டெஃபினெட்லி நம்ம தலைவன் ஸ்ரேயஸ் வந்து இப்போ எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஆர்சிபிக்கு 2 பேர் விட்ருக்கோம், கொம்பு விட்ருக்கோம். 2 பேரும் நம்ம நோக்கி தான் பாய வராங்கிற மாதிரி மும்பைக்கிட்டையும் ஸ்லெட்ச் பண்ணி கடிச்சு வச்சுருக்கானுங்க, பஞ்சாப்கிட்டையும் ஸ்லெட்ச் பண்ணி கடிச்சு வச்சுருக்கானுங்க. 2 பேரில் எவன் வந்தாலும் ஆர்சிபிக்கு பஞ்சாயத்து தான். அதனால் இந்த தடவை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. லைக் அந்த ஃபினிஷிங் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் 2 கேப்டன்ஸும் ஒரு கார்டியல் ஹக் ஒன்று பண்ணிக்கிட்டாங்க, ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஓகே ஃபைன், இட்ஸ் அ ஜென்டில்மேன் ஸ்போர்ட், ஜென்டில்மேன் பிளேட் இட், அவ்வளோதான். அது ரொம்ப அழகாக முடிஞ்சுது. இன்டர்நெட் பக்கம் போனாலே பயங்கரமாக பேஷிங் யாருக்குன்னா எம்ஐ ஓனர்ஸ்க்கு. எல்லா டீம் ஓனர்ஸும் அவங்கவுங்க டக் அவுட்லேயும் பிளேயர்ஸோடையும் இல்லை விஐபி பாக்ஸில் இருக்காங்க. உங்களுக்கு மட்டும் நான் தனியாக கிரவுண்டில் சென்டராக பாக்ஸை போட்டு சோஃபா ஒன்று பயங்கரமாக போட்டு உட்கார வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அது ஒன்று. அவங்களோட பிரேக் டவுன் சொல்லிட்டு போட்டு எல்லாருமே இப்போ பிரீத்தி சந்தாவோட ரியாக்ஷனாக க்யூட்டுன்னு பார்ப்பாங்க, காவ்யா அம்மாவோட ரியாக்ஷன்ஸ் க்யூட்டுன்னு பார்ப்பாங்க. ஃபர்தர் ஐ திங்க் முன்னாலேருந்தே இது இருக்குன்னு நினைக்கிறேன், ஃபஸ்ட் டைம் கூட இல்லை. மும்பை இந்தியன்ஸ்னா மட்டும் அந்த ஓனர்ஸ் வந்து அவங்க சோகப்படுறது, அவங்க எமோட் பண்ணுறதையும் வச்சு கலாய்க்கிறானுங்க. இப்போ தான் நிம்மதியாக இருக்குன்றானுங்க. இது வந்து ரோஹிட்டை கேப்டனாக மாற்றுறதால அவங்களுக்கு கோவம் வருதா, இல்லை ஜென்ரலாகவே இது ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சென்டிமெண்ட் மாரி ஒரு பணக்கார திமுறை ஒழித்தார் ஸ்ரேயஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் செம ஃபன்னியாக மீம்ஸும் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம மேட்சை பற்றி பார்த்துட்டு அப்புறம் மீம்ஸ் பார்க்க போகலாம் வாங்க. இதுதான் மேட்ச்சு குவாலிஃபைஸ் 2க்கு. இப்போ எம்ஐ வந்து 203 ஃபார் 6 விக்கெட்ஸு, பஞ்சாப் வந்து 207. ஸ்கோர் கார்டு காட்டுற பாருங்க. ரோஹிட்டு 8 ஃபார் 7. ரோஹிட்டு போன மேட்ச்சுக்கு 3-4 அவுட் ஆகிருக்க வேண்டியது. ஜிடி கேட்சாக விட்டாங்க, 3 கேட்ச் 4 கேட்ச் விட்டாங்க. அதுக்காகலாம் பஞ்சாப் விடுவாங்க நம்பி வர முடியுமா? அது ஒன்று தான் எனக்கு ஃபீலிங்காக இருந்துச்சு. நல்லா இன்னும் கொஞ்சம் பார்த்து இன்னும் நிதானமாக அப்படிலாம் ஆடி இருக்கலாம். தலைவன் டைரெக்டாக அவுட் ஆகிட்டு போயிட்டாப்புல. 8 ரன்ஸ் ஃபார் 7 பால்ஸு, ஒரே ஒரு 4 அடிச்சாப்புல, அவ்வளோதான். ஐ திங்க் புல் ஷாட்டு தான் அவுட் ஆனான்னு நினைக்கிறேன் ரோஹிட், இஃப் ஐம் நாட் ராங். பேஸ்ட்ரோ ஐயோ பிதாமகன் ஒரு மாதிரி உருன்னு கண்ணை உருட்டிகிட்டே வந்தாப்புல. 38 ஃபார் 24, 3 4 2 6. அகெயின் ஒரு போர் ஷாட்டுக்கு தான் காலியானார். திலக் வர்மா 44 ஃபார் 29, 2 4 2 6 டீசென்ட்டு. சூரியகுமார் யாதவ் 45 ஃபார் 26, 4 4 3 6. இந்த தடவை நல்லா பட்டுச்சு சூரியகுமார் யாதவுக்கு. சம்டைம்ஸ் படவே படாது ஒழுங்காக அவருக்கு, இந்த தடவை நல்லாவே பட்டுச்சு, நின்று இருக்கலாம். ஒன்று சூரியகுமார் யாதவும் திலக்கும் நின்று இருந்தால் இன்னும் பயங்கரமாக ஹாஃப் செஞ்சுரியை தாண்டி 60 அப்படி போயிருந்தால் பெனிஃபிஷியலாக இருந்திருக்கலாம். இல்லையா ஹர்திக் பாண்டியா பயங்கரமாக ஆங்கர் பண்ணியிருக்கலாம். வழக்கமாக ஒரு 15 ரன்ஸுங்கிறது ஒரு 4-5 பால்ஸில் அடிக்கிறது. 13 பால்ஸ் எடுத்திருக்காரு, ஒரே ஒரு 4. ஸ்ட்ரைக் ரேட் பாருங்கள் 150. இந்த தடவை ஹர்திக் பாண்டியா சுத்தமாக படாத மாதிரி ஆயிடுச்சு. நமந்தர் 37 ஆஃப் 18 பால்ஸு 4 4, நல்ல நாக் தான். இவரும் நின்று இருக்கலாம். அகெயின் ராஜ் பவா
8 for 4. சாண்ட்னர் ஒரே ஒரு பால் 0. அட்டெண்டட் ஒரே ஒரு பால் தான். சாண்ட்னர் மேபி அவர் திடீர்னு ஒரு 6 அடிப்பார், 4 அடிப்பார், யூ நெவர் நோ. அதனால் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். எடுத்துகிட்டே போகாம விட்டாங்களோன்னு மட்டும் தான் எனக்கு தோணுச்சு. இல்லை பால் சாப்பிட்டதுன்னா ஹர்திக் பாண்டியா மட்டும் தான் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறாப்புல. மீதி எல்லாருமே 150 கன்சிஸ்டண்ட்டாக அடிக்கிற ஆளுங்க தான். பாருங்க 200 நமந்தரும் ராஜ்பவன். ஸோ ஸ்ட்ரைக் ரேட் படி இருக்கிறதுலே கொஞ்சம் டிஸ்பெண்ட் பண்ணால் ஹர்திக் பாண்டியா மட்டும் தான். ஐ திங்க் தட்ஸ் வை ஹி ஓன்டு ஹிம் ஹிஸ் டிஃபீட்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது பாருங்கள் பவுலர்ஸ் படி பஞ்சாப் அஸ்மத்துல்லா 2 விக்கெட்டு, ஜேம்சன், ஸ்டாயினஸு, விஜய்குமார் வியாஷ், வைஷாக் சஹல் எல்லோரும் ஒரு விக்கெட்டு. எக்கனாமிக்கு போட்டது ஜேம்சன் மட்டும்தான் 7.5. அடுத்தது பஞ்சாப் கிங்ஸ் பிரியான் ஷாரியா 20 for 10, 2 4 ஒரு 6. இன்னும் நல்லா இருக்கலாம். நம்மக்கிட்ட தான் கிட்டத்தட்ட 80 90 செஞ்சுரிலாம் போடுவாங்க. நிற்கவே மாட்டேறீங்க, ஏன்னா நிற்க மாட்டேங்கிற மாதிரி இருந்துச்சு. பிரப் சிம்ரன் சிங்கு 6 ரன்ஸு 9 பாலு ஒரே ஒரு 4 அவுட்டு. ஜாஷ் இங்கிலீஷு 38 for 21, 5 4 2 6, 180 ஸ்ட்ரைக்கில் டீசென்ட் நாக்கும். ஸ்ரேயஸ் ஐயர் மட்டும் தான் நிற்காமல் சிங்கிள் ஹேண்டட்லேயே பஞ்சாபை ஜெயிக்க வச்சார். 87 ரன்ஸு ஆஃப் 41 பால்ஸ், 5 4 8 6. கடைசி 4 6எல்லாம் அடித்த ரேஞ்சே வேறு எங்கேயோ. ஸ்ட்ரைக் ரேட் 212. நெஹேல் வதேரா 48 for 29, ஹாஃப் செஞ்சுரி போட்டிருக்கேன், பட் ஸ்டில் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. 4 4 2 6, 165 ஸ்ட்ரைக் ரேட்டு. சஷாங்க்கு அடிச்சுட்டு சும்மா கொஞ்சம் தூரம் நடந்து அப்புறம் ரன் ஓட ட்ரை பண்ணி விழுந்தாப்புல, டைவ் அடிச்சாப்புல. அதுக்கு தான் கடைசியாக கேப்டன் கோவம் வரப்பட்டார். இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டாரு அப்படிங்கிற மாரி கெட்ட வார்த்தைலாம் போட்டு திட்டியிருக்காப்புல. அதெல்லாம் சொல்லியிருந்தேங்க, இதே விராட் கோலி போட்டு இருந்தால் யங்ஸ்டர் திட்டிருந்தால் நீங்களாம் என்ன சொல்லியிருப்பீங்க. இப்போ பாருங்கள் ஸ்டேயாக சொல்ல மாட்டேறீங்க. டேய், விராட் கோலி திட்டுறதெல்லாம் ஆப்போனன்ட் பிளேயரையும் அவன் ஹோம் கிரவுண்ட் ஆடியன்ஸையும்டா. அவன் கேப்டனாக அவன் பிளேயரை திட்டுறான்டா. உனக்கு என்னடாங்கிற மாரி ஆயிடுச்சு எனக்கு. ஆக்சுவலாக ரொம்ப ஒரு லத்தாஜிக்கான ஒரு மூவ் தான் சஷாங்க் பண்ணது. அது சிரிக்காத அப்படின்னு தான் சொன்னார். சிரிக்காத கடுப்பேற்றதா அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார் அந்த லிப்பு மூவ்மெண்ட்டை பார்க்குறப்ப. ஸோ சஷாங்க் ரன் அவுட் பை ஹர்திக் பாண்டியா 2 for 3. அடுத்தது மார்க்கஸ் ஸ்டாய்னஸ் 2 for 2, நாட் அவுட் தான். பட் ஆனால் பெருசாக அதான் முடிச்சிட்டார். சிங்கானட்லேயே ஸ்ரேயஸ் ஐயரே முடிச்சிட்டாப்புல தலைவனை. நம்ம மும்பையில் என்ன பண்ணி ட்ரெண்ட் போல்ட் ஒரே ஒரு விக்கெட்டு. போல்லாம் போட்ட மாதிரியே தெரில, டோப்லி தெரில. ஜஸ்பீர் பும்ரா ஒரு விக்கெட்டுமே இல்லை. 10 பொழந்துட்டாங்க ஜஸ்பீர் பும்ராவை. அஸ்வினி குமார் 2 விக்கெட்டு. பும்ராக்கு விக்கெட்டில் அஸ்வினி குமாருக்கு 2 விக்கெட்டு. வாவ். ஹர்திக் பாண்டியா கேப்டன் ஒரு விக்கெட் டன். ஸோ இதுதான் வந்து ஓவராலாக இந்த மேட்ச் குவாலிஃபயர் 2ஓட ஸ்கோர் கார்டு. எனக்கு இப்போ ஒன்று தான், மும்பையோ பஞ்சாபோ யார் இப்போ ஆர்சிபி அடிக்க போகிறீங்க? நான் அது மட்டும் தான் மைண்டில் வச்சுருந்தேன். நீங்கள் 2 பேரில் யாருன்னா ஜெயிங்க, பிரச்சனை இல்லை. ஆர்சிபியோ புழங்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். நான் நினச்சேன் மும்பை வந்து கடப்பாறை நம்ம கண்டிப்பாக அடிச்சுருவானுங்க அப்படின்னு நினச்சேன் நான். அதே ஒரு ஏதோ ஒரு மிஸ் மேட்ச்சில் ஏதோ ஒரு இதில் அவங்க தேர் அவுட் ஆஃப் த லீக்கில் ஃபைனல்ஸ் போக முடியல மும்பையால். பஞ்சாப்க்கு ஆப்ஷன்ஸ் இருக்கா? பஞ்சாபால் அதை புல் ஆஃப் பண்ண முடியுமா? அது மட்டும் தான் இப்போதைக்கு எனக்கு கேள்வி. இப்போ மேல் ஈகோன்னு சொல்லிட்டு மும்பை தோத்தப்ப ஆர்சிபி ஸ்லெச் பண்ணப்ப விராட் கோலி ஸ்லெச் பண்ணிட்டு இருக்கப்ப ஹர்திக் பாண்டியா உட்காந்து பார்ப்பல பார்த்துன்னு பார்ப்பல. அப்போ வந்து ஈகோ ட்ரன்னு ரெடிட்டு ஒன்று மாஸ் ரேட் வந்துச்சுல, அது அப்படியே ஸ்டேஸ்க்கு ஆர்சிபி அதே விராட் கோலி ஸ்லெச் பண்ணுறப்ப அதே ஈகோ பீக்கடியாக இருக்கிற போட்டு எடிட் பண்ணி போட்டுட்ருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி ஸ்ரேயஸ் அண்ட் டீம் மிகப்பெரிய ஒரு கம்பேக் ஒன்று கொடுத்து ஃபைனல்ஸில் ஆர்சிபியை பொழக்கணும், ஹியூமனிட்டியை காப்பாற்றணும். நான் சும்மா சொல்ல மாட்டேன். இன்னைக்கு நேற்று மேட்ச்சு நேற்று நான் ரொம்ப லேட்டாக கனெக்ட் பண்ணுறேன். மேட்ச் முடிஞ்சு அப்பாடா இப்போ மும்பை ஃபைனல்ஸுக்கு போகல, ஒரு அத்மாசம் தான். எங்கே ஃபைனல்ஸ் போய் அவன் தான் அடித்தான், ஆர்சிபின்னு அடிச்சிட்டானா. இப்போ பாருங்கள் ஆர்சிபி பஞ்சாப் யார் ஜெயிச்சாலும் அட்லீஸ்ட் அவங்க ஃபஸ்ட்டு கப், அவங்களோட ஃபஸ்ட்டு கப். 2 பேருமே 18 இயர்ஸ் ஆடின டீம், 18 இயர்ஸ் அந்த டோர்னமெண்ட்டில் இருக்காங்க. 2 பேருமே ஏதோ ஒரு வகையில் இது டிசர்வ். பட் ஆனால் ஆர்சிபிக்கு இது டிசர்விங். ஆனால் அந்த ஏதோ வகை கூட அங்கே நிராகரிக்கப்படுகிறது. பிகாஸ் கிரிக்கெட் இஸ் அ ஜென்டில்மேன்ஸ் கேம்.
ஆர்சிபி பிளேயர்ஸும் சரி, ஆர்சிபி ஃபேன்ஸும் சரி, ஐ டோன்ட் see any gentleman there. அதுதான் இஷ்யூவே. ஸோ ஓவராலாக பஞ்சாப் அணி அடுத்தது இது வந்து துக்கம் தான். நம்ம பங்காளியை போட்டாங்கன்னா துக்கம் தான் இது. அடுத்தது நம்ம இப்போ இன்னைக்கு மேட்ச் இருக்குது. நம்ம புது பங்காளி பஞ்சாப் வந்துட்டாப்ல. நேற்று வேறு பிரீத்தி சிந்தாக்கு கியூட் எடிட்டு யோசிச்சு பாருங்களேன். இன்டர்நெட்டை நான் பார்க்குறேன். பிரீத்தி சிந்தாக்கு கியூட் எடிட்டு அம்பானி ஃபேமிலிக்கு ஹேட்ஃபுல்லான மீம்ஸு. எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம புது பங்காளி பஞ்சாபு போட்டு பழப்பா. இத்தனைக்கும் நம்மளோட சிஎஸ்கேவோட ஃபஸ்ட் ரைவல் இருந்து பஞ்சாப் தான். இப்போ அவன் நமக்கு பங்காளியாக நிற்கிறானா? ஸ்ரேயஸ் ஐயருக்கு அகெயின்ஸ்டாக பாருங்கள். ஸ்ரேயஸ் ஐயருக்காக மொத்த ஒரு 8 டீமும் பஞ்சாபையும் ஸ்ரேயஸ் ஐயரை சப்போர்ட் பண்ணுது. ஒரே டீம் ஆர்சிபி மட்டும் சுற்றிக்கிட்டு இருக்கு. அது அவனுக்கு கெத்துன்னு வேறு நினச்சிட்டு இருக்காங்க பைத்தியக்காரங்க. டேய் நீ ஆடுறது நீ ஆடுறது கிரிக்கெட்டே ஆடாங்கிற மாதிரியும், நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரியும், ஏதோ இவ்வளோ பேர் எதிர்க்காங்கன்னா அப்போ நாங்கள் எவ்வளோ பேர் ஆளுங்க திரும்ப டே நீ ஒன்றுமே புடுங்கடாங்கிறதையும் காதில் சொல்லணும் மட்டும் தான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இதுதான் இந்த ஓவரால் வீடியோ. குவாலிஃபயர் 2 இப்படி தான் நிறைய வருது. ஃபைனல்ஸில் ஹை ஹோப்ஸ் ஆன பஞ்சாப் கிங்ஸ் அண்ட் ஸ்ரேயஸ். ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஐ திங்க் தட்ஸ் இட் நினைக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நான் படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நான் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன் தெரியப்படுத்துங்க. அண்ட் இஃப் யூ வாண்ட் டு சப்போர்ட் மீ, ஹிட் தட் சப்ஸ்கிரைப் பட்டன். தட்ஸ் த ஒன்லி வே யூ கேன் சப்போர்ட் எனி அப்கமிங் யூடியூபர்ஸ் லைக் மீ. இன்னும் நல்ல ஸ்டீம் சந்திக்கிறேன். டேக் அப். யூ ஆல் பீஸ் அவுட்.